Seventh one, let X and Y be two arbitrary 3 by 3 non-zero skew matrices and Z be an arbitrary 3 by 3 non-zero symmetric matrix. Then which of the following matrices is அல்லது ஆர் ஸ்கியூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. கிவன் டேட்டா படி எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ். ஸோ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். இசட் இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ இசட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இசட். இப்போ நமக்கு நல்லா தெரியும் என்ன கேட்டிருக்காங்கன்னா எதெல்லாம் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மேபி 1 or 2 சாய்ஸஸ் வரலாம். ஸோ ஒன்றா நம்ம செக் பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஜஸ்ட் லெட் பி இஸ் ஈக்குவல் டு அந்த கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஒய் பவர் 3 இசட் பவர் 4 Z power 4 minus Y power Z power 4 into Y power 3. It is not a usual algebra. Usual algebra na enna panniruveenga Z power 4 into Y power 3 minus Z power 4 into Y power 3 equal to 0 nu போட்டுறலாம். சரியா? இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ். அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கான கண்டிஷன் என்ன? P transpose is equal to minus P அப்படின்னு வரணும். சரியா? P transpose is equal to minus Pங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ எனிவே நம்ம P transpose கண்டுபிடிக்கலாம். P transpose அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. A minus B the whole transpose is equal to A transpose minus B transpose இல்லையா? ஸோ அதனால Y cube into Z power 4 the whole transpose, Z power 4 into Y cube the whole transpose. ஓகேயா? இப்போ என்ன பண்ணிடலாம்னா மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். A into B the whole transpose is equal to B transpose into A transpose. இந்த ரிசல்ட்டை ஞாபகப்படுத்திக்கிறேன். B transpose into A transpose. அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடுது? Z power 4 the whole transpose into Y cube the whole transpose minus Y cube the whole transpose into Z power 4 the whole transpose. ஓகே? இப்போ இதை நம்ம தாராளம் எப்படி எழுதிக்கலாம்னா என்ன வந்துடுதுன்னு பாருங்க. Z transpose P transpose is equal to Z transpose the whole power 4 Y transpose the whole power 3 இப்படி எழுதிக்கலாம். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. மைனஸ் Y transpose the whole power 3 into Z transpose the whole power 4. அவ்வளோதான். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? Z transpose is equal to Z தானே? as per the given data Z transpose is equal to Z. Y transpose is equal to minus Y. Y transpose is equal to minus Y. இந்த given result யூஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடுதுன்னா so Z power 4 minus Y the whole power 3 then minus Y the whole power 3 Z power 4 Z power 4 அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்போ என்ன ஆயிருது பாருங்க. ஸோ மைனஸ் Z power 4 into Y power 3 இதை எக்காந்த கொண்டும் Y power 3 into Z power 4ன்னு உங்க இஷ்டத்துக்கு மாற்றி எழுதக்கூடாது. since matrix multiplication is not commutative. Then minus Y the whole cube is equal to minus Y cube, again minus into minus plus Y power 3 into Z power 4. அப்போ P transpose is equal to என்ன வந்துருது பாருங்க. Y power 3 into Z power 4 minus Z power 4 into Y power 3. so equal to P தான் வந்திருக்குது. ஸோ அப்போ சிமெட்ரிக் தான் எடுத்துக்க முடியும். ஸ்கியூ சிமெட்ரிக் இல்லை. சரியா? சிமெட்ரிக் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சிமெட்ரிக். சரியா? நம்ம கேட்டிருக்கிறது என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நமக்கு செட் ஆகாது. தென் அடுத்ததும் ஈஸியாக சொல்லிட முடியும். கண்டிப்பாக P transpose is equal to P தான். ஏன்னா எக்ஸுக்கு பவரில் 44 இருக்குதா, அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம்.
இதையும் p னே எடுத்துக்கோங்க. let p equal to x power 44 y power 44. சரியா? அப்படியே எடுத்துக்கிறேன். so let ரெண்டாவது சாய்ஸ் b சாய்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்றோம். p equal to x power 44 plus y power 44. ஓகே? அப்போ p transpose is equal to a plus b the whole transpose is equal to a transpose plus b transpose. So transpose plus y power 44 the whole transpose. About x transpose the whole power 44 plus y transpose the whole power 44. Okay? About x transpose is equal to minus x the whole power 44. சரியா? இதெல்லாம் மைண்ட்லயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். மைண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணா போறோம். சரியா? y transpose minus y the whole power 44. அப்ப anyway x power 44 plus y power 44 தான் வந்திருக்குது. so p transpose is equal to p தான் வந்திருக்குது. சரியா? இதுவும் என்னதான் வந்திருக்குது? symmetric தான் வந்திருக்குது. இதே क्वेश्चन தந்து which are symmetric ன்னு கேட்கலாம். அப்போ நீங்க இப்படி தான் வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். so ரெண்டாவது உள்ளதும் symmetric தான் வந்திருக்குது. சரியா? அதனால ரெண்டாவது ஆப்ஷனும் நமக்கு செட் ஆகாது. தென் இது கண்டிப்பா நான் சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா x பவர் 23 இது ஏன் p டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு p வந்தது? x பவர் 44 ஈவன் நம்பர், y பவர் 44 ஈவன் நம்பர். இப்போ இதுலயே நம்ம d சாய்ஸ் வேணா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்ப d சாய்ஸ்லயே இப்போ நம்ம p எடுத்துப்போம். x பவர் 23 plus y பவர் 23. Then p transpose is equal to x transpose the whole power 23, y transpose the whole power 23. அப்ப x transpose minus x the whole power 23 minus y the whole power 23. Since x transpose is equal to minus x and y transpose is equal to minus y. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேயா? அப்போ மைனஸை காமன் எடுத்துக்கலாம். மைனஸ் ஆஃப் x power 23 y power 23. மைனஸ் பவர்ல ஆட் நம்பர் வந்தா மைனஸ் தானே இருக்கும். ஸோ கிளியரா தெரியுது p transpose is equal to minus p. so p is skew symmetric matrix அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? p is என்னது? skew symmetric matrix. ஓகேயா? தென் இப்போ என்ன வந்துருது பாருங்க. செகண்ட் தேர்ட் சாய்ஸ் ஓகே, சாரி ஃபோர்த் சாய்ஸ் ஓகே. இன்னும் தேர்ட் சாய்ஸ் மட்டும் செக் பண்ணணும். x பவர் 4 into z cube minus z cube into x பவர் 4. இதையுமே மைண்ட்லயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். சரியா? அப்போ செக் பண்ணி பார்த்தலாம். x பவர் 4 into z cube into x பவர் 4 பார்க்கலாம். p equal to தேர்ட் சாய்ஸ் p equal to x பவர் 4 into z cube minus z cube into x பவர் 4. Then p transpose is equal to same reason x power 4 into z cube the whole transpose minus z cube into x power 4 the whole transpose. a minus b the whole transpose is equal to என்ன வந்துருது? a transpose minus b transpose. இதை நம்ம தாராளம் எப்படி எழுதிக்கலாம்னா z cube the whole transpose into x power 4 the whole transpose minus x power 4 the whole transpose into z cube the whole transpose. அப்ப equal to as usual z transpose the whole cube அடுத்தது x transpose the whole power 4 minus x transpose the whole power 4 z transpose the whole power 3. So clear-ஆ தெரியும் என்ன given result? x transpose is equal to minus x and z transpose is equal to z. அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுங்க. x transpose is equal to minus z, x transpose is equal to minus x, z cube, z transpose is equal to z minus x the whole power 4. So minus x the whole power 4. Then என்ன வந்திருக்கு? z cube. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அப்ப என்ன வந்துருது பாருங்க. ஜஸ்ட் என்ன வந்துருது? z cube x power 4 then minus என்ன வந்துருது? x power 4 z cube. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஒரு மைனஸை காமனாக எடுத்துக்கலாம்.
சரியா? ஸோ என்ன வந்திருக்குதுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இசட் கியூப் இன்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 இன்டு இசட் கியூப். சரியா? இதுலேருந்து ஒரு மைனஸை காமன் எடுத்துக்கலாம். மைனஸை காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடுது? மைனஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 இன்டு இசட் கியூப், அடுத்தது மைனஸ் இசட் கியூப் இன்டு எக்ஸ் பவர் 4. இசட் கியூப் இன்டு எக்ஸ் பவர் 4. வெரி சிம்பிள். ஸோ கிளியரா தெரியுது, P டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் P. சரியா? ஸோ இங்கேயும் P இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளவு லென்த்தியா செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் கண்டிப்பா ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனுமே கரெக்ட். எதெல்லாம்? சியும் டியும் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஒரு ஆப்ஷன் கரெக்டா உள்ளது, 2 ஆப்ஷன் கரெக்டா உள்ளது, 3 ஆப்ஷன் கரெக்டா உள்ளதுலாம் இருக்கும். ஸோ கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் 3x3 matrices M and N, which of the following statements are correct? சரியா? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட், எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஸோ N transpose into M into N is a symmetric or skew symmetric matrix according as M is symmetric. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இது வந்து சிமெட்ரிக்கா இருக்கக்கூடிய பட்சத்துல என்ன செய்யணும்? சிமெட்ரிக்கா இருந்தாலும் ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தாலும் என்ன வரணும்? அதோட டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் வரணும். அப்ப N டிரான்ஸ்போஸ் இன்டு M இன்டு N த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது நம்ம தாராளம் அந்த ரிவர்சல் லாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, A இன்டு B த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸ். இங்க தேர்ட் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ், தென் செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் இன்டு N டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். சரியா? N டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இதை நம்ம தாராளம் எப்படி அடிக்கலாம் பாருங்க. N டிரான்ஸ்போஸ் இன்டு M டிரான்ஸ்போஸ் இன்டு N. அப்போ கிட்டத்தட்ட அதே மேட்ரிக்ஸ் வந்துருச்சு இல்லையா? இதை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. தாராளம் N டிரான்ஸ்போஸ் இன்டு M டிரான்ஸ்போஸ் இன்டு N. என்ன வித்தியாசம் பாருங்க. தந்திருக்கக்கூடிய சாய்ஸில் இதில் M இருக்குது, இங்கே M டிரான்ஸ்போஸ் இருக்குது. மற்ற 2 எலிமெண்ட்டும் சேம் தான். N டிரான்ஸ்போஸ் N, N டிரான்ஸ்போஸ் N. அப்போ இந்த M டிரான்ஸ்போஸ் வந்து M-ஆ இருந்தா சிமெட்ரிக்கா இருக்கும், மைனஸ் M-ஆ இருந்தா ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இந்த ரிசல்ட் வந்து எதை பொறுத்தது? M டிரான்ஸ்போஸை பொறுத்தது தான். அப்போ இஃப் M டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு M-ஆ இருந்தா சிமெட்ரிக், அதே மாதிரி M டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M-ஆ இருந்தா ஸ்கியூ சிமெட்ரிக். அப்படிதானே? அப்போ அதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சரிதானே? ஸோ இஸ் ஏ சிமெட்ரிக் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் அக்கார்டிங் டு M இஸ் சிமெட்ரிக். சரிதானே? அக்கார்டிங் டு M இஸ் சிமெட்ரிக். புரியுதா? வெரி சிம்பிள் தான். தென் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். தென் செகண்ட் ஆப்ஷன் MN மைனஸ் NM. சரியா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. MN minus NM is a symmetric for all symmetric matrices M and N. அப்போ M N symmetric matrices இருந்தாதான் Mn minus NM வந்து சிமெட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் B, MN minus NM the whole transpose equal to MN the whole transpose minus NM the whole transpose. நமக்கு தெரியும் A minus B the whole transpose is equal to A transpose minus B transpose. Then அடுத்த ப்ராப்பர்ட்டி, ப்ராடக்ட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டி, ரிவர்சல் லாவை யூஸ் பண்ணோம்னா N transpose into M transpose minus M transpose into N transpose. சரியா? N transpose into M transpose minus M transpose into N transpose. சரியா? இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிச்சிருக்கிறாங்க? Mn minus Nm is symmetric for all symmetric matrices. ஸோ இதில் கிளியரா தெரியுது. என்ன வந்துருது பாருங்க. N transpose
என்ன கொடுத்துட்டாங்க? ஃபார் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் எம் அண்ட் என். அப்போ எம் என்ன சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ங்கிற பட்சத்தில் n transpose is equal to m and m transpose is equal to m minus m into n. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மைனஸை காமனாக எடுத்துருங்க. மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா mn மைனஸ் nm. அவ்வளோ, வெரி சிம்பிள். அப்போ என்ன வந்துருச்சு? mn minus nm the whole transpose equal to minus of mn minus nm வந்திருக்குது. அப்போ என்ன வந்துருது? skew symmetric matrix. சரிதானா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. என்ன வந்துருது? skew symmetric matrix. சரிதானா? ஏன்னா இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ், இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சேம் மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்படிங்கும்போது skew symmetric matrix. பட் இங்க கொஸ்டின் என்ன? mn minus nm is symmetric for all symmetric matrices mn. அப்போ இது தப்பு. ஏன்னா இங்க skew symmetric அப்படின்னு வந்திருந்தா இது கரெக்ட். ஆனா இங்க சிமெட்ரிக் தான் வந்திருக்குது. ஸோ இது தப்பு. சரியா? தென் அடுத்தது தேர்ட் சாய்ஸ் mn இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ mn இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ சி, அப்போ m இன்டு n த ஹோல் டிரான்ஸ்போஸ் அஸ் பர் தி ரிவர்சல் லா n டிரான்ஸ்போஸ் இன்டு m டிரான்ஸ்போஸ். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் ஆல் symmetric matrices, for all matrices m and n தான கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன வந்துருது? அப்போ என்ன வந்துடலாம்? இத for all symmetric matrices சொல்லும்போது n, இத m ன்னு எழுதலாம். புரியுதா? அப்போ இத n m ன்னு n into m தான் எழுத முடியும். சரிதானா? n transpose is equal to n and m transpose is equal to m அப்படிதான் எழுத முடியும். ஆனா என்ன வரல? mn வரதுல. ஆக்சுவலி நமக்கு mn வரணும். ஆனா இத mn எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ் இல்லையா? n இன்டு m என்ன எழுத முடியாது? m இன்டு m எழுத முடியும். m இன்டு n எழுத முடியாது. ஸோ mn த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு mn. அப்போ என்ன வரல? ஸோ mn இஸ் சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ன்னு வரல. அதனால இந்த ஆப்ஷனும் கரெக்ட் இல்லை. சரியா? then adjoint m into adjoint n equal to adjoint mn. இதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் இல்லையா? adjoint ab is equal to d க்கு ரிசல்ட் நமக்கு என்ன தெரியும்? adjoint ab equal to adjoint b into adjoint aங்கிற ரிசல்ட் தெரியும் இல்லையா? பட் இங்க அப்படி வரல. நேரா எப்படி வந்திருக்குது பாருங்க. adjoint m into n is equal to adjoint m into adjoint n வந்திருக்கு. ஸோ இதுவும் சாத்தியப்படாது. சரியா? அப்போ ஆப்ஷன் டியும் ஒத்து வராது. அப்போ எது மட்டும் தான் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். புரியுதாப்பா? கரெக்டாக இந்த வேர்டிங்ஸை பார்த்துக்கோங்க. வேர்டிங்ஸை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? விச் ஆர் கரெக்ட்னு மட்டும்தானே கேட்டிருக்காங்க. இதுவும் நாட் கரெக்ட் தான். ஏன்னா இங்கே சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா? விச் ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும்தான் கரெக்ட், வேற எதுவுமே கரெக்ட் இல்லை. பிசிடி எல்லாமே தப்பு தான். ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். நம்ம கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி எது கேட்டாலுமே கவனமாக புரிஞ்சுக்கிட்டு வேர்டிங்ஸை கரெக்டாக ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். The ninth one, let omega be a complex cube root of unity. Complex cube root of unity ன்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கணும்? omega cube is equal to 1 and 1 plus omega square equal to 0ங்கிறது ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். P is equal to matrix Pij, B and n by n matrix. அப்போ P is equal to matrix Pij. இதோட ஆர்டர் வந்து n by n ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொன்னும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க? Pij is equal to omega power I plus j. இது ஆக்சுவலி ஒமேகா, அது டைப் பண்ணும்போது டபிள்யூன்னு போட்டிருக்கிறாங்க, அது ஒமேகான்னு புரிஞ்சுக்கோங்க. ஒமேகா பவர் ஐ பிளஸ் ஜே. தென் பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0 வென் n இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது கண்டிஷனை பாருங்க. பி ஸ்கொயர் எல்லாத்துக்குமே பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0வா வரணும். சரியா? வென் n இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு மேட்ரிக்ஸாக கண்டுபிடிச்சிட வேண்டியதான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, if n is equal to 1 எடுத்துப்போம், 1 by 1 matrix.
1 by 1 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வந்துருது பாருங்க, ஒரே ஒரு எலிமெண்ட் தானே இருக்கும். அப்போ P is equal to என்ன வந்திருக்கு, P11 ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அப்போ Pij equal to, ஸோ இதை கவனமா பார்த்துக்கோங்க, Pij is equal to ஒமேகா பவர் I plus j. அப்போ இங்க என்ன வந்துரும் பாருங்க, ஒமேகா பவர் 1 plus 1, அப்போ ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். சரியா, ஒமேகா ஸ்கொயர் வந்திருக்குது. இது P. ஆக்சுவலி நமக்கு என்ன கேட்டிருக்கு, P ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு கேட்டுக்கணும். அப்போ P ஸ்கொயர்னா என்ன வந்துடும், P இன்டு P, தட் இஸ் என்ன வந்துடுது, ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு ஒமேகா பவர் 4. ஒமேகா பவர் 4 எப்படி பிரிச்சுக்கலாம், ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு ஒமேகா கியூப் இன்டு ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா. ஸோ இது ஒமேகா தானே, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ P ஸ்கொயர் என்ன வந்துருச்சு, நாட் ஈக்குவல் டு 0 வருது. தென் அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னா, P ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கும். சரியா, இஃப் n ஈக்குவல் டு 2, அப்போ n ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வந்துருது பாருங்க, 2 by 2 மேட்ரிக்ஸ் இல்லையா. அப்போ 2 by 2 மேட்ரிக்ஸ் என்ன வரும், P is equal to Pij. ஸோ 2 by 2 மேட்ரிக்ஸ். அப்போ என்ன வரும் பாருங்க, P11, P12, P21, P22. சரியா, அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துருது, ஒமேகா பவர் 1 plus 1, ஒமேகா பவர் 1 plus 2, ஒமேகா பவர் 2 plus 1, ஒமேகா பவர் 2 plus 2. அவ்வளோதான். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துருதுன்னு பாருங்க, ஒமேகா ஸ்கொயர் 1 1 ஒமேகா, ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு ஒமேகான்னு இப்போ தான் எழுதணும் இல்லையா, ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு ஒமேகா. சரியா, இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிப்போம். தென் நமக்கு என்ன கேட்டுக்காங்க, P ஸ்கொயர் கேட்டுக்காங்க. ஆக்சுவலி இது P. அப்போ P ஸ்கொயர் ஈக்குவல் டு, P ஸ்கொயர்னு சொல்லும்போது என்ன வந்துருது, P இன்டு P. அப்போ ஒமேகா ஸ்கொயர் 1 1 ஒமேகா, அடுத்தது ஒமேகா ஸ்கொயர் 1 1 ஒமேகா. இதை ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. இதை ப்ராடக்ட் பண்ணாலும் என்னதான் வந்துருது பாருங்க, ஜஸ்ட் ஒமேகா பவர் 4 plus 1, that is ஒமேகா plus 1. அடுத்தது ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா, அடுத்தது ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா, அடுத்தது 1 plus ஒமேகா ஸ்கொயர். இட் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ P ஸ்கொயரும் நாட், இங்கேயும் P ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு 1 இருக்கும் போதும் P ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 2 இருக்கும் போதும் P ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ n ஈக்குவல் டு 3 எடுத்துப்போம். சரியா, இப்போ n இஸ் ஈக்குவல் டு 3னா என்ன வந்துடும், P இஸ் ஈக்குவல் டு Pij, ஆர்டர் 3 by 3. அப்போ 3 by 3னா எலிமெண்ட்ஸ் என்ன வரும், P11, P12, P13, P21, P22, P23, P31, P32, P33. ஓகேயா. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துருதுன்னு பாருங்க, ஒமேகாக்கு அப்ளை பண்ணுங்க. ஒமேகா பவர் 1 plus 1 2, ஒமேகா பவர் 3, ஒமேகா பவர் 1 plus 3, ஒமேகா பவர் 2 plus 1, ஒமேகா பவர் 2 plus 2, ஒமேகா பவர் 2 plus 3, then ஒமேகா பவர் 4, then ஒமேகா பவர் 5, then ஒமேகா பவர் 6. அவ்வளோதான். புரிஞ்சுதா. அப்போ இதுல இருந்து இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்துடுது, ஒமேகா கியூபுக்கு பதிலாக 1 போட்டுடலாம் இல்லையா. இதை வேணா இங்கே எழுதிடுறேன், ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா. சரியா, தென் அடுத்தது 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா பவர் 5 எப்படி எழுதலாம், ஒமேகா கியூப் இன்டு ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா கியூப் எவ்வளவு, 1 இன்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். அவ்வளோதான். தென் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் 1. அவ்வளோதான். அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ ஆக்சுவலி நமக்கு என்ன தேவை, பி ஸ்கொயர் தேவை. அப்போ பி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடுது, அதை அப்படியே ப்ராடக்ட் பண்ணிட வேண்டியதான். ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா பவர் 4 என்ன வந்துடுதுன்னு பாருங்க, ஒமேகா. சரியா, அடுத்தது என்ன வந்தது, 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர், அடுத்தது ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் 1.
ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் 1 அவ்வளோதான். ஸோ இதை இன்னொரு வாட்டியும் எழுதிக்கணும் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி இல்லை. அப்போ ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா, அடுத்தது என்ன வந்துடுது 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர், அடுத்தது என்ன வந்துடுது என்ன வந்திருக்கு ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் 1 அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, ஜஸ்ட் இது அப்படியே ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடுது 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்னு வரும். சரியா? எதில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டுமே என்ன வரும் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்னு தான் வரும். சரியா? ஸோ இது அவ்வளோத்தையுமே 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன? நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒமேகா இஸ் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொன்ன உடனேயே இந்த ரிசல்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வந்துடுது பாருங்க, ஜஸ்ட் இதில் எல்லா எலிமெண்ட்டுமே 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் தான் வரும். ப்ராடக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் எல்லா எலிமெண்ட்டுமே என்ன ஆயிருது 0. அப்போ ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. புரிஞ்சுதா? அப்போ எப்பெல்லாம் நாட் ஈக்குவல் டு 0 வருது, இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 n இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நம்ம வெரிஃபை பண்ண வரைக்கும் உள்ளதை சொல்றேன். n இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும் பொழுது பி ஸ்கொயர், இந்த ரெண்டு நாட் ஈக்குவல் டு 0, அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ ரிசல்ட்டு என்னன்னு பாருங்க, 3யோட மல்டிபிளா இருக்கும் பொழுது இது வந்து 1, 2 not a multiple of 3, not a multiple of 3. 3ன்னு சொல்லும்போது p square not equal to 0. then is a multiple of 3ன்னு சொல்லும்போது ஆர்டர் வந்து n is போடுவோம். n is not a multiple of 3. then n is multiple of 3 இருக்கும் பொழுது 3 இருக்கும் பொழுது p square equal to 0. அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன சாய்ஸ்ன்னு பாருங்க. சாய்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு 57, 55, 58, 56. சரியா? அப்போ நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்? நமக்கு பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0 எப்போ வருது, நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும். அப்போ நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 வருதுன்னு கொஸ்டின் என்னங்கிறத கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. when n is equal to p square not equal to 0 இருக்கும்போது n என்னவா இருக்கணும்? அப்போ வந்து n வந்து என்னவா இருக்கணும், p square not equal to 0னா எப்போ 0 ஆகுது, மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தால் மட்டும்தான் 0 ஆகுது இல்லையா? அப்போ இந்த 4 சாய்ஸில் எது மல்டிபிள் ஆஃப் 3? சரியா? எது மல்டிபிள் ஆஃப் 3? when n is equal to 57, 57 மட்டும்தான் மல்டிபிள் ஆஃப் 3 ஆகுது. ஸோ இது மட்டும்தான் என்னது மல்டிபிள் ஆஃப் 3. சரியா? அப்போ பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0 தானே கேட்டிருக்காங்க. பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், என்ன இருக்கணும், நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும். மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தாச்சுன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இது மட்டும்தான் 57 மட்டும்தான் மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ எது நாட் பாசிபிள், பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நமக்கு எதெல்லாம் வந்துடுது, இதெல்லாம் 3யோட மல்டிபிள் இல்லை. அப்போ இதான் நமக்கு கரெக்ட் சாய்ஸ். சரியா? புரியுதா? தெளிவாக புரிஞ்சு எழுதிக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பி ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 0 எப்போ வருது பாருங்க, என்னது நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லும்போது தான் வருது. அப்போ நம்ம எதை தான் சூஸ் பண்ணோம், ஸோ இதெல்லாம் நாட் ஏ மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ இன்டு மார்க் போட்டுக்கேன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஆக்சுவலி இதுதான் நமக்கு பொருந்தாது, இந்த 3 தான் பொருந்தும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து 55, n ஈக்குவல் டு 55 இருக்கலாம், அல்லது 58 இருக்கலாம், அல்லது 56 இருக்கலாம். 57 இருந்தால் என்ன ஆயிரும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஆயிரும். சரியா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. தென் 10th சம், டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 0, 2x 1, அடுத்து 2x y minus 1, 2x minus y 1. சரியா? அப்போ இந்த இடத்துல x இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த இடத்துல x 0, 2x 1,
2x y minus 1 2x minus y 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா A transpose into A is equal to 3i A transpose into A அப்போ அதை அப்படியே எழுதிடலாம் given data அப்படி யோசிக்கோங்க A transpose into A is equal to 3i what is A transpose A transpose என்ன வந்திருக்கு 0 2x 1 2x y minus 1 2x minus y 1 சரியா இது வந்து என்ன வந்திருக்கு A transpose A தான் எழுதியிருக்கிறேன் அப்போ அதை மாற்றி எழுதிடுவோம் A transpose என்ன ஃபர்ஸ்ட் 0 2x 1 2x y minus 1 2x minus y 1 then A 0 2x 1 2x y minus 1 2x minus y 1 equal to 3 into I 3 into I சொல்லும்போது என்ன வந்துரும் 3 0 0 0 3 0 0 0 3 இல்லையா இப்போ இதை ஜஸ்ட் அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 0 4x square plus 4x square that is 8x square சரியா ஸோ இது அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க என்ன கிடைக்குது 8x square அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிருது 0 அடுத்ததும் 0 செக் பண்ணி பார்த்துக்கோங்க 0 minus 2x plus 2x 0 தான் தென் அதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் பண்ணுங்க அடுத்த ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 0 6y square 0 சரியா y square அடுத்தது 0 0 3 சரியா செக் பண்ணிக்கோங்க 0 அடுத்ததும் 0 அடுத்தது 1 plus 1 plus 1 3 கரெக்ட் தான் அப்போ 3 0 0 0 3 0 0 0 3 அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டயகனல் மேட்ரிக்ஸ் ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்க ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணியாச்சு நடந்திருக்கு 8x square equal to 3 சரியா 8x square equal to 3 then x square is equal to 3 by 8 then x is equal to plus or minus square root of 3 by 8 சரியா அதே மாதிரி என்ன வந்துருது y square equal to 6y square equal to 3 சரியா so y square equal to 1 by 2 then y is equal to plus or minus 1 by root 2 இப்போ எத்தனை வேல்யூஸ் கிடைக்குது எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்குது ஒய்க்கும் 2 வேல்யூ கிடைக்குது அப்போ என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் கொஸ்டின் பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை பொறுத்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய A transpose into A is equal to 3i இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எத்தனை மேட்ரிசஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அடுத்தது ஒய்க்கு 2 வேல்யூ மேட்ரிசஸ் இருக்கு ஸோ என்ன வந்துடுது 4 கரெக்டாக இருக்கும் சரியா எக்ஸ் வேல்யூ 2 ஒய் வேல்யூ 2 மொத்தம் 4 மேட்ரிசஸ் ஆர் பாசிபிள் such that A transpose into A equal to 3i அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் கவனமாக ரீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண தெரியும்